பகிர்ந்து முயற்சி செய். இனி நம்ம வீடியோல எந்த படத்த பத்தி பார்க்க போறோம்னா, சிறை படத்த பத்தி பார்க்க போறோம். சிறை. இந்த படம் எப்படி இருக்கு? 2025ல ரிலீஸ் ஆன ஒரு பெஸ்ட் மூவின்னு சொல்லி நம்ம இந்த படத்த சொல்லலாம். ஸோ ரொம்ப நல்லா படம் எடுத்திருக்காங்க. ஸ்டார்ட்டிங்ல இருந்து முடிவு வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ரொம்பவே தோய்வு இல்லாம, ரொம்பவே என்கேஜிங்கா ஒரு ஒரு நல்ல நல்ல விஷயங்கள் வச்சு, அழகான ஒரு எமோஷன்ஸ் உள்ளுக்குள்ள ஒர்க் இருக்கு. போலீஸ்காரங்களோட அந்த எஸ்கார்ட் டியூட்டில உள்ள அந்த பிரஷர ரொம்பவே நல்லா காமிச்சிருக்காங்க. ஒரு லைட்டா பார்த்தீங்கன்னா, ஒரு மத அரசியல் பத்தி பேசியிருக்காங்க. அந்த மாரி சொல்லி ஒரு நல்ல 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 விஷயங்கள் வச்சு நல்ல படங்கள ரொம்ப நல்லா எடுத்திருக்காங்க. ஸோ படத்தோட கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹீரோவும் ஒரு எஸ்கார்ட் டியூட்டி ஆஃபீஸரா இருக்காரு. ஒரு ஏட்டு தான் அவரு. எஸ்கார்ட் டியூட்டிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கைதி, ஒரு ஜெயில்ல இருக்கக்கூடிய ஒரு கைதிய வேற ஒரு ஊருக்கு உள்ள ஒரு கோர்ட்டுக்கு கொண்டு போணும். அப்படி கோர்ட்டுக்கு கொண்டு போகும்போது பார்த்தீங்கன்னா, அந்த வரக்கூடிய கைதி பாதுகாப்பா கொண்டு போணும். அந்த கைதிக்கு ஒரு நல்லவனா இருக்கலாம், கெட்டவனா இருக்கலாம், ஒரு சைக்கோவா இருக்கலாம். அவன் தப்பிச்சு போனா போலீஸ்காரங்க தான் பதில் சொல்லணும். ஸோ தப்பிச்சு போன அந்த கைதிய போலீஸ்காரங்க ஷூட் பண்ணாலும், அவங்க தான் பதில் சொல்லணும். போலீஸ்காரங்க தான் பதில் சொல்லணும். ஸோ அந்த மாரி பார்த்தீங்கன்னா, ஸ்டார்ட்டிங்லயே ஹீரோ ஒரு 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 கைதி தப்பிச்சு போவாரு. தப்பிச்சு போகும்போது ஹீரோ வேற வழி இல்லாம ஷூட் பண்ணிருவாங்க. ஷூட் பண்ணதால அவங்க இறந்து போயிருவாங்க. அதுல பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி போலீஸ்காரருக்கு ஹீரோவான போலீஸ்காரருக்கு ஆல்ரெடி ஒரு ஒரு பிரஷர் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, திரும்பியும் இந்த மாதிரி ஒரு எஸ்கார்ட் டியூட்டி டயத்துல வேற ஒரு ஆள வேற ஒரு பையன, ஒரு சின்ன பையன பார்த்தீங்கன்னா, ஒரு ஜெயில்ல இருந்து இன்னொரு, அதாவது வேலூர்ல உள்ள ஒரு ஜெயில்ல இருக்கக்கூடிய ஒரு பையன சிவகங்கை கோர்ட்ல போய் ஆஜர்படுத்தணும். ஸோ மறுநாள் ஆஜர்படுத்தணும். இதான் அவரோட வேலை. ஸோ அத கொண்டு போறதுக்கு பார்த்தீங்கன்னா, இவர் போறார். ஹீரோவும் அவங்க கூட இருக்கக்கூடிய 2 ஆஃபீசர்ஸ் போறாங்க. அப்படி போகும்போது பார்த்தீங்கன்னா, அந்த பையனுக்கு அந்த ஜெயில விட்டு எப்படியாவது தப்பிக்கணும். ஜெயில விட்டு எப்படியாவது தப்பிச்சு போய் தன் காதலியோட சேர்ந்து வாழணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்கு. ஸோ அந்த பையன் தப்பிச்சானா இல்லையா? அந்த அந்த பையன் வாழ்க்கையில என்ன நடந்தது? அப்படிங்கிற விஷயத்த வச்சு பார்த்தீங்கன்னா, ஒரு உள்ளுக்குள்ள பார்த்தீங்கன்னா, ஒரு அழகான ஒரு ஃபிளாஷ்பேக் சீக்வென்ஸ்ல ஒரு அழகான ஒரு காதல் கதை வச்சிருக்காங்க. ஸோ கிராமத்தில பார்த்தீங்கன்னா, 1997ல அந்த டயத்துல இருக்கக்கூடிய காதல் தான் ஒரு அழகான ஒரு காதல்னு சொல்லலாம். ரொம்ப அழகா அந்த அந்த பையனுக்கும் பொண்ணுக்கும் இடையில உள்ள அந்த கெமிஸ்ட்ரி, அந்த லவ் சீக்வென்ஸ் பார்த்தீங்கன்னா, ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆயிருந்துன்னு சொல்லலாம். அந்த எமோஷன் சீக்வென்ஸ் ரொம்பவே நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் போலீஸ்காரர் பார்த்தீங்கன்னா, ஒரு பீரியட் ஆஃப் டைம்ல அந்த பையன் அந்த பையன மிஸ் பண்ணிடுறாங்க. அந்த பையன் தப்பிச்சு போயிட்டான்னு நெனைக்கிறாங்க. திருப்பி அதே பையன் கிடைக்கிறான். அப்படி கிடைச்சதுக்கப்புறம் அந்த பையன அங்க சிவகங்கை கோர்ட்ல ஆஜர்படுத்துனாங்களாம். அந்த பையனுக்கு என்ன நடந்தது? அந்த பையனுக்கு அவனுக்கு ஏத்த நீதி கிடைச்சுதா? அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, அந்த இந்த படத்தோட கதை சொல்லலாம். கடைசி அந்த பையனும், பொண்ணும் அந்த ஹீரோ, ஹீரோயின் சேர்ந்தாங்களா இல்லையா? அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, இந்த படத்தோட ஒரு ஒரு கதையா இருக்குது. ஸோ இந்த படம் பார்த்தீங்கன்னா, ஒரு என்ன சொல்றது? படத்துக்குள்ள ஒரு 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 அழகான நெறைய நல்ல நல்ல விஷயங்கள் வச்சிருந்தாங்க சொல்லலாம். எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த காதல் ரொம்ப நல்லா இருந்தது. அந்த காதல் பார்த்தீங்கன்னா, ரொம்ப உன்னதமான ஒரு காதலா இருந்தது. அந்த பையனுக்கும், அந்த பொண்ணுக்கும் உள்ள காதல். ஸோ அந்த பையன் பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு முஸ்லீம் பையன். அப்துல் அப்படிங்கிற ஒரு முஸ்லீம் பையன். அந்த முஸ்லீம் பையனுக்கும், அந்த பொண்ணுக்கும் இடையில உள்ள அந்த அந்த லவ் ஸ்டோரி. அந்த லவ் பார்த்தீங்கன்னா, அவ்வளோ எமோஷனலா அவ்வளோ ஸ்ட்ராங்கா இருந்தது. ஸோ காதலுக்கு மதம் என்ன, ஜாதி என்ன, எல்லாம் ஒண்ணு. காதல் காதல் தானே அப்படிங்கிறப்ப, அந்த காதல் பார்க்கறதுக்கு பார்த்தீங்கன்னா, அவ்வளோ அவ்வளோ நல்லா இருந்தது. அதேமாரி பார்த்தீங்கன்னா, நம்மளோட மனுஷங்க தாட்ல நெறைய அறியாமையான விஷயங்கள். மனுஷங்களோட தாட்ல பார்த்தீங்கன்னா, அ ஒரு முஸ்லீம் பையனாலே அவன் ஒரு கெட்ட பையனா இருக்க வாய்ப்பு இருக்கு. அவன் ஒரு தீவிரவாதியா இருக்க வாய்ப்பு இருக்கு. அப்படிங்கிற மாரியான ஒரு தப்பான ஒரு மென்டாலிட்டி எல்லார் மைண்ட்லயும் இருக்கும். அதேமாரி பார்த்தீங்கன்னா, இந்த பையன கொண்டு போம்போது, போலீஸ்காரங்க எஸ்கார்ட் டியூட்டிக்கு அ அ டிராவல்ல கொண்டு போகும்போது பார்த்தீங்கன்னா, அவரோட துப்பாக்கில பார்த்தீங்கன்னா, புல்லட் லோட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்போ ஒரு போலீஸ்காரங்கிட்ட இந்த பையன் மாட்டுனதுக்கப்புறம், அந்த போலீஸ்காரங்கிட்ட அ சொல்லுவாங்க. இந்த மாரி எஸ்கார்ட் டியூட்டி கொண்டு போம்போது, எதுக்கு நீங்க துப்பாக்கில புல்லட் போட்டிருக்கீங்க? அப்படின்னு அவங்க சொல்லும்போது, அவன் முஸ்லீம் பையன் சார் அப்படின்னு சொன்னோனே, போலீஸ்காரனுக்கு பயங்கர டென்ஷன் ஆகும். நானே முஸ்லீம் தான் சொல்லிட்டு, அவர் முஸ்லீம் காமிச்சது மட்டும் இல்லாம, ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஒரு விஷயம் கூட சொல்லுவாரு. 1995ல ஈழத்தமிழர்களுக்காக ஃபர்ஸ்ட்டு தீ குளிச்ச ஒரு தமிழன் யாருன்னு பார்த்தீங்கன்னா, அப்துல் ரஃபீக் அப்படிங்கிற ஒரு ஒரு முஸ்லீம் பையன் தான். முஸ்லீம்னாலே கெட்டவன் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் பார்த்தீங்கன்னா, நீங்க மாத்துங்க. மாத்தணும் நாம அப்படிங்கிற விஷயத்த டைரக்டர் சொல்ல வராரு. ரொம்ப நல்லா அந்த சீன்ஸ் காமிச்சிருந்தாங்க. அதேமாரி அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா, அந்த கோயில்ல போய் பார்த்தீங்கன்னா, டெய்லி சாமி கும்பிடும். அப்படி சாமி கும்பிடும்போது, அந்த ஒரு சீக்வென்ஸ்ல பார்த்தீங்கன்னா, அந்த ஹீரோ கோயிலுக்குள்ள கூட்டு போய் அந்த பையனுக்கு திருநீர்லாம் வச்சு விடுவாங்க. ஸோ இந்த இந்த மதம், ஜாதி இந்த மாதிரியான விஷயங்கள மனுஷங்க விதைச்சது தான் தவிர, அது எமோஷன்ஸ்க்கும், மதத்து, ஜாதிக்கும் சம்மந்தமே கிடையாது. ஸோ அந்த எமோஷன்ஸ் காதலுக்கு என்ன இது ஜாதி, மதம் அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு நம்ம மனசுல தெரிய வருது. நம்ம மனசுல உணர முடியுது இந்த மாரி படங்கள் பார்க்கும்போது. அது மாரி பார்த்தீங்கன்னா, அந்த அந்த பையன் ஒவ்வொரு டைமும் 5 வருஷம் பார்த்தீங்கன்னா,
ஒரு கோர்ட்டில் போய் விசாரணை கைதியாகவே இருப்பான். அவன் தப்பு செஞ்சானா தப்பு செய்யலையான்னு கூட விசாரிக்க மாட்டாங்க ஜட்ஜு. அவன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தடவை போட்டிருந்தானே ஓகே இந்த வந்திருக்கானா நெக்ஸ்ட் வாய்தா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் அந்த பையன் அடுத்த வருஷம் தான் வரணும். இந்த மாதிரி வாய்தான்னு சொல்லி 5 வருஷம் வெறுமனே விசாரணை கைதியாக தான் வச்சிருப்பான். அந்த பையன் கொலை பண்ணதே பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்சிடென்டலாக தான் கொலை பண்ணியிருப்பான், வேணும்னு பண்ணியிருக்க மாட்டான். ஏதோ ஒரு ஆக்சிடென்டலாக பண்ணியிருப்பான். அது 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 கொலை பண்ணோன்னே அவனுக்கு தெரியாது. அந்த மாதிரி ஒரு ஒரு தவறுதலாக பண்ண தப்புக்காக 5 வருஷம் வாய்தா வந்து தள்ளிட்டு இருப்பாங்க. இது வந்து நம்ம நாட்டோட சட்டத்தோட மோசமான ஒரு விஷயத்தையும் வந்து நம்மளுக்கு காமிக்குது. ஸோ விசாரணை கைதியாகவே அந்த பையன் 5 வருஷம் இருப்பான். ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா அவனுக்கு வந்து ஒரு பெரிய பணக்காரன்லாம் லாயர் வச்சு வாதாடலாம். அந்த பையனுக்கு யாருமே கிடையாது. ஒரு அனாதையாக இருக்கிறதுனால லாயர் வச்சு வாதாட முடியாது. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் அந்த பையன் இருப்பான். ஸோ ஃபைனலாக வந்து ஃபைனல் கிளைமேக்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ஒரு ட்விஸ்ட் கொடுத்துருக்காங்க. என்னடா படம் இப்படி நல்லா கொண்டு போயிட்டு கடைசி நெகட்டிவாக முடிச்சிருவாங்களோ அப்படின்னு ஒரு பயம் இருந்தது. ஆனால் அப்படி இல்லாமல் படத்தை நல்லபடியாக ஒரு பாசிட்டிவாக வந்து முடிச்சிட்டாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்ச இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாமே நல்லா இருந்ததுன்னு சொல்லலாம். எஸ்பெஷலி அந்த காதல் வந்து சூப்பர். அந்த பையனுக்கும் பொண்ணுக்கும் இடையில உள்ள அந்த காதல், அந்த எமோஷன்ஸ் அது ரொம்ப கனெக்ட் ஆச்சு ஆடியன்ஸோட. ஸோ அதனால தான் அந்த படம் எல்லாம் ஒர்க் அவுட் ஆச்சு. ஏன்னா இது வந்து இந்த மாதிரியான பையனும் பொண்ணும் வந்து லவ் பண்ணுறாங்கன்னா அவங்க சேரணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய அந்த தாட் வந்து ஆடியன்ஸ் மனசில் வர்றதே பார்த்தீங்கன்னா அந்த எமோஷன் ஒர்க் அவுட் ஆனால் மட்டும் தான் வரும். ஸோ அந்த எமோஷன் அவ்வளோ அழகாக வந்து ஒர்க் அவுட் ஆகுது. ஸோ இந்த உலகத்திலே அழகான ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தாங்கன்னா ஏழைகளின் காதல்னு சொல்லலாம். ஏன்னா ஏழைகளின் காதல் வந்து ரொம்ப அழகான ஒரு காதல் வரி நம்ம சொல்லலாம். ஸோ அந்த காதல் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அது மாதிரி போலீஸ்காரங்களோட அந்த எஸ்கார்ட் டியூட்டியில் உள்ள அந்த ப்ரெஷரும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருந்தது. சில போலீஸ்காரங்களாம் பார்த்தீங்கன்னா சும்மா கெத்து காமிக்கிறதுக்காக சில பேரை வந்து ஒம்புக்கு இழுக்கிறது, என் முன்னாடி அடங்கிப்படா அப்படின்னு சில போலீஸ்காரங்க வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் திமிர்த்தனமாகவே சுற்றுவாங்க. அந்த மாதிரி ஒரு போலீஸ்காரனால தான் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் ஒரு பெரிய பிரச்சனையே ஆகும். ஸோ போலீஸ்காரங்கன்னா நம்ம ரெஸ்பெக்ட் கொடுக்கலாம், அவங்களுக்கு நம்ம மரியாதை கொடுக்கலாமே தவிர அவங்கள பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. எதுக்கு பயப்படணும்? அவங்களும் ஒரு ஒரு மனுஷங்க தானே. ஸோ ஆனால் சில போலீஸ்காரங்க இப்படி தான் இருக்கிறாங்க அப்படிங்கிறதும் இந்த மாதிரி தெரிய வருது படங்கள் பார்க்கும்போது. ஸோ ஓவரால் பார்த்தீங்கன்னா இந்த படம் ஒரு கம்ப்ளீட்டான ஒரு என்கேஜிங்கான ஒரு அழகான ஒரு படம் அப்படின்னு நம்ம சொல்லி இந்த படத்தை வந்து சொல்லலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு இந்த படம் பார்க்கலன்னா நீங்கள் கண்டிப்பாக போய் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முயற்சி செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.